இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எப்போ கண்டென்ட் ரெடி பண்ணுறனோ அப்போ தான் ஆன்சர் ரைட்டிங்கே எழுதுன்றது வந்துட்டு, நான் எப்போ நீச்சல் கற்றுக்கிறேனோ அப்போ தான் தண்ணியில் இறங்குவோன்ற மாதிரி. கரெக்ட். அது ரெண்டுமே நடக்காத விஷயங்கள். அதாவது நீங்க இப்ப சொல்ல போறது புது விஷயம் இல்ல, அப்போ புது விஷயம் இல்லை, எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே. கொஸ்டின் என்னன்னா நீ எப்போ அதை ஃபாலோ பண்ண போறன்றது தான். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோல நீங்க ஆமா சார் சொல்லியிருந்தீங்க, அடுத்த வாட்டி என் போட்காஸ்ட் அங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமா சார். அண்ட் சீரியஸ்லி சொல்றேங்க, நம்ம பேசினது பழிச்சிருச்சுங்க. கண்டிப்பா சார், உண்மை. பை காட்ஸ் கிரேஸ். சோ இது ஃபர்ஸ்ட், ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்களா, உங்க ஆன்சரை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆமா சார். சார் ஆக்சுவலா அந்த ஆன்சர் வந்துட்டு நான் ஸ்பாட்ல எழுதுனது. ஓ, அது ஸ்பாட்ல எழுதுனது. அது வந்து பாத்தீங்கன்னா சரி, ஓகே. சொன்னாங்க 6 அட்டெம்ப்ட்க்கு மேல 160 மேல போட மாட்டாங்க. அதாவது வயசாக மார்க் கம்மி, அட்டெம்ப்டாக மார்க் போட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் he got 193. சூப்பர். இப்போ எனக்கு வந்துட்டு 8 அட்டெம்ப்ட் I got 185. அதே ஒரு மித்து தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். ஸோ பார்ட் 1 வீடியோவில் ப்ரிலிம்ஸை பற்றி நம்ம நல்லா தெளிவாகவே பேசணுங்க. ஸோ வி டோல்ட் தி பாசிட்டிவ்ஸ், தி நெகட்டிவ்ஸ், என்ன இருக்கோ நம்ம ரியாலிட்டியை ஹிட் பண்ணணும். ஓகே. ஸோ லைக் திஸ் வாட் வில் டூ இஸ் லைக் வில் கோ இன் டு மீன்ஸ், வில் கோ இன் டு இன்டர்வியூ. ஸோ என்னன்னா, சி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்ட். அண்ட் இதுதான் ஒரு கேண்டிடேட்டுக்கு ரேங்க்கும் கொடுக்குது. ஸோ இதை பற்றி பேசலாம். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஜென்யூனாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். சரி, இப்போது ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜென்ரலி ஒரு கேண்டிடேட் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், அடுத்தது மெயின்ஸ் படிக்கலாம், கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எப்போ எழுதுறீங்க? 2023. சரி, ஓகே. நீங்கள் 2022 மெயின்ஸ் ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணியிருந்தீங்க. மெயின்ஸ் MGTS ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணியிருந்தீங்க. யூ ஆர் ரைட்டிங் ஆன்சர்ஸ், எவ்ரி திங் ரைட். சரி, எதுக்காக நீங்கள் என்ரோல் பண்ணீங்கன்னு நான் கேட்கும்போது, யூ டோல்ட் இன் தி ஃபர்ஸ்ட் வீடியோ தட் சார் 1-to-1 மென்டார்ஷிப் கிடைக்குது, கைடன்ஸு, உங்கள் வீடியோஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், இதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி பர்சனலாக உங்களுக்கு எந்த பெனிஃபிட்னால நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் ஆரம்பிக்கணும்ட்டு இருந்தீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி? ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸும் கிராக் பண்ணல. ஆமாம். பட் அதுக்கு முன்னாடியே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், நான் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் சார் நமக்கு ப்ரிலிம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஜஸ்ட் குவாலிஃபைங் இதுதான் அப்படின்ற மாதிரி. சரி, உங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே வந்துட்டு மெயின்ஸ் தான் மேஜர் ரோல். அப்போ நான் வந்துட்டு என்ன ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் வந்துட்டு நம்ம மெயின்ஸுக்கு கொடுக்கறது இல்ல. ஏன்னா ரைட்டிங் இருக்கு, 7 பேப்பர் இருக்கு, அந்த எடுக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம். சரி, நம்ம கரெக்டா எழுதுறோமா என்னன்றது தெரியல. சரி, டிமாண்ட் அட்ரஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. அப்ப நான் இப்ப இன்கேஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். நான் இப்ப அடுத்து வந்து மெயின்ஸ் நான் உட்காரன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல எனக்கு டேஸ் கம்மியா தான் இருக்கும், 80 டேஸ் தான் இருக்கும். அதான் நான் வந்து டேக்கிள் பண்ணணும் கரெக்டா. ஆன்சர் ரைட்டிங் அது ஒரு விஷயம். சரி, அதுவுமே பண்ணிடுறேன்னு வச்சுடுங்க. மறுபடியும் இன்கேஸ் வருது வரல, இன்கேஸ் வராதப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, அதுக்கான டியூ அட்டென்ஷன் அண்ட் பிராக்டிஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அதாவது நம்ம எப்படி டெடிகேட்டடா ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி டெடிகேட்டடா மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, உங்ககிட்ட பேசுனது 22 அப்போ பேசினேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இது மாதிரி பேசும்போது எனக்கு சிசெட்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்கு சார், நான் வந்து நவம்பர் மந்த்து கேட்டேன், நான் இப்போ இருந்து சிசெட் ஆரம்பிக்கட்டுமான்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் சிசெட், இதுக்கு வந்து நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு மெயின்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில டைம் இருக்கு, இதுனா இப்போ தான் பார்க்கணும். இப்போ நான் அக்டோபரில், இப்போ நான் சிசெட்ல வீக்காக இருந்தாலுமே நான் அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபெப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைம் வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து செப்டம்பர் மந்த் அக்டோபர்ல இருந்து ஜாயின் பண்ணேன். அந்த 3 மாசம் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட். சரி, ஓகே. அண்ட் எனக்குமே ஞாபகம் இருக்கு, நீங்க அதுக்கு முன்னாடியே கூட ஓரளவுக்கு ஆன்சர்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ கேம் அண்ட் ரைட் தி ஆன்சர்ஸ், அண்ட் அதுக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருப்பேன், பிராக்டிஸ்ல இருப்பீங்க. சரி, ரைட், இதெல்லாம் புரியுதுங்க. இப்போ என்னன்னா, நான் உங்க அட்டெம்ப்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது யூ ஹேவ் given 3 மெயின்ஸ், அதுல 2 மெயின்ஸ் கிராக் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஸோ வாட் டு யூ திங்க் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கிளியரிங் மெயின்ஸ்? அதாவது மெயின்ஸை நம்ம கிராக் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு கிளியர் பண்ணிட்டு ரேங்க் வாங்கணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? ஓகே சார், ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் இருக்குது.
4 to 5 4 steps. to 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. சரிங்க. இது எல்லாருக்கும் இதே தான். சரி. பண்ணவங்களுக்கு இதே நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எல்லாரும் இதுதான் பண்ணியிருக்கானுங்க. சரி. புதுசாலாம் எதுவுமே அதாவது நீங்க இப்ப சொல்ல போறது புது விஷயம் இல்ல அப்போ. புது விஷயம் இல்ல. எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே. இந்த கொஸ்டின் என்னன்னா நீ எப்ப அதை ஃபாலோ பண்ண போறன்றது தான். அவ்வளவுதான். சரி, ஓகே. என்ன ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் டீகோட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே அதுல இருந்து எல்லா ஸ்ட்ரக்சர்டா நம்ம படிச்சு வச்சுக்கிறது. அதாவது சிலபஸை டீகோட் பண்ணணும். இப்போ சிலபஸ் டீகோட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க கம்ஃபர்டபுளா படிச்ச சப்ஜெக்ட் எது? அதாவது இது நான் ஸ்ட்ராங்னு சொல்றதுல ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி இப்போ சரி, ஓகே. மணி லாண்டரிங் இருக்குங்க. இல்லனா ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு கான்செப்ட். நக்சலிசம் இருக்கு. இப்போ நக்சலிசம் கான்செப்ட நீங்க என்ன டீகோட் பண்ணீங்க அப்படி? ஓகே. நக்சலிசம் இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் PYQB பார்ப்பேன். அந்த இதுல அப்போ நீங்க சிலபஸ் டீகோட், செகண்ட் வந்து PYQ ரெண்டும் கம்பைன் தான். இப்போ அது கீவேர்ட் இருக்கு. அது போயிட்டு ஓகே PYQ லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல என்ன எடுத்துருக்கான், அதாவது நக்சலிசம் பேஸ் பண்ணி क्वेश्चंस பாத்தீங்க. சரி, ஓகே. என்னென்ன क्वेश्चंस வந்திருக்கு அப்படிங்கறத ஓகே. ஒரு 5 அந்த இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நக்சலிசம்னா என்ன, சரி, ஏன் அது அந்த growth and development மாதிரி இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு அடுத்து challenges அதனால என்ன, ஏன் அந்த மாதிரி எடுக்கறாங்க, சரி, ஓகே. தென் அதுக்கு என்ன கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இது அதாவது இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு அப்புறம் challenges, வே ஃபார்வர்ட். இதுதான் ஃபார்மட். சரி, எனக்கு இது கவர்மெண்ட் நோட்ஸ். சரி, அப்போ அந்த இது ஒரு நிமிஷம் நோட்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு அப்படியே ஒரு A4 ஷீட் அவ்வளவுதான். ஒரே ஒரு A4 ஷீட்டை நான் அத சென்டர்ல ஒரு லைன் போட்டுருவேன். சரி, இங்க நக்சலிசம் இருக்கும். என்ன இன்ட்ரோ மெயின் பேப்பர்ல எழுத போறோம்னா அந்த இன்ட்ரோ தான் இங்க எழுதிருப்பேன். சரி, நக்சலிசம் ரொம்ப சிம்பிள் இன்ட்ரோ. சரி, அந்த இது இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, 1967ல ஆரம்பிச்சு இதுதான் அப்படின்ற மாதிரி. சரி, அதுக்கு அடுத்து என்ன இருக்கும், ஒரு 2-3 லைன், சும்மா 2 லைன் எப்படி ஆரம்பிச்சது அந்த இடத்துல வேல்யூ எடிஷனுக்கு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். சரி, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து டேட்டா அந்த மாதிரி. சரி, சேலஞ்சஸ், ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன், சரி, கன்க்ளூஷன் எழுதிடுவேன். சரி, இந்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்னென்ன டாபிக் சிலபஸ், அந்த சிலபஸ் கீவேர்ட்ல இருந்து கேட்ட PYQs. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நக்சலிசம் கேட்டிருந்தாங்க. ஆமாம், அதுல இருந்து 3 கொஸ்டின் 2017, 15 அந்த மாதிரி 3 வருஷம் கேட்டிருந்தாங்க. அதை கன்சைஸ் பண்ண மாதிரி இந்த தடவை ஒரு 10 மார்க் வந்துருச்சு. ஆமா, எதுவுமே இல்லை, அப்படியே பார்த்தேன் நோட்ஸ் அப்படியே எழுதினேன். கரெக்ட் தான், நக்சலிசம் மாற போறது இல்ல, மாற போறதுதான் சார். 10 வருஷம் முன்னாடி அதேதான். அப்போ அப்படின்றப்போ சிலபஸ் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, அவனே கொடுத்துட்டான். ஆமா, புதுசா எதுவும் இல்ல, வர்ற கரண்ட் அஃபேர் மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ நீங்க சொல்றதுல ஒரு 3 விஷயம் கிளீனா தெரியுது. என்னன்னா நீங்க சிலபஸ் டீகோட் பண்ணி PYQs பார்த்து நோட்ஸ் எடுத்திருக்கீங்க. நோட்ஸ் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த 3 ஸ்டெப் பண்ணிருக்கீங்க. இதை தாண்டி வேற மெயின்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? இது 3 பண்ணிட்டோமா, இது வந்து பிரைமரி ஸ்டெப்ஸ். பிரைமரி ஸ்டெப்ஸ். சரிங்க. இது 3க்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் தான் ரைட்டிங். ஆன்சர் ரைட்டிங் வந்து எழுதுறோம். ஓகே சார், ஆன்சர் ரைட்டிங் வந்து இப்போ ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். என்னன்னா நான் ஒரு ஃப்ரெஷரா கேக்குறேன். இப்போ இது பண்றதுக்கே எப்படி யார் வேணாலும் பண்ணிடலாமா, இதுக்கு ஒரு கைடு வேணுமா, இல்லைன்னா நானே எடுத்து பண்ணிக்கலாமா? இப்போ 2 விஷயம் இருக்கு சார். இப்போ இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எல்லா இதுமே இருப்பாங்க, மிக்ஸ்டு மாதிரி தான். எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சின்ஸ் ஐ ஹவ் இன்வெஸ்டட் சோ மெனி இயர்ஸ், எனக்கு வந்து இப்போ தெரியும். இப்போ எல்லாருக்குமே இதே மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, அப்போ அப்படின்றப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். சரி, இப்போ இங்க ஃபவுண்டேஷன் சொல்றது என்னதுங்க? நம்ம இப்போ இன் கேஸ் ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷா வரான், இப்போ என்கிட்ட வரான்னா ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவை. கைடன்ஸ்ன்றது கைடன்ஸ் தேவை. அது மென்டரா இருக்கலாம், வேற கைடன்ஸா இருக்கலாம், சீனியர்ஸா இருக்கலாம், கிளியர் பண்ணவங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று. சரி, ஓகே. இப்போ அவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கணும் சார். நம்ம அங்கதான் தப்பு பண்ணிடுறோம், கேட்கறதே இல்ல. அங்க வந்து நாம போய் கேட்கும்போது எனக்கு இப்போ மெயின்ஸ் படிக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னா என்னோட இது முதல்ல சிலபஸ் பாருங்க. சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம PYQs ஒரு பேஜ் வந்து தாண்டக்கூடாது. நம்ம அதுவும் நம்ம தப்பு பண்ணிடுவோம், எல்லாமே எழுதிட்டு வருவோம். ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்ம ரிட்டன்ஷனும் ரீப்ரொடியூஸ் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து கேட்டு சரி ரைட்டிங் எழுதணும். ரைட்டிங் நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா PYQs நம்ம ChatGPTல போட சூப்பரா ஆன்சர் வருது. அதே மாதிரி PYQs क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுத்த PDFs இருக்கு. அந்த PDFs அந்த ChatGPT ஃபாலோ பண்ணீங்களா, இல்லனா நீங்களே கோர் சப்ஜெக்ட்ஸ், புக்ஸ் இத பார்த்து எடுத்தீங்களா, இல்ல மெட்டீரியல்ஸ் பார்த்து எடுத்தீங்களா? சார் நான் யூஸ் பண்ணேன், பட் ஃபுல்லா அத வந்து டிபெண்ட் பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அது கொடுக்கறத விட நானே 4 பாயிண்ட் நல்லா பெட்டராவே கொடுக்க
இது பண்ணேன். பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது நம்ம இனிஷியலா என்ன பண்ணோம், இதை கொடுக்கும்போது அது அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். அதனால நாம யூஸ்வலா திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். பட் மெயின்ஸ்னு வரும்போது பிரெயின் ஸ்டார்மிங் ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எப்படி எழுதுறன்றதை விட தெரியாத கொஸ்டின் எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றதுதான். நீங்களே வந்து சொன்னீங்க, இட்ஸ் நாட் அபவுட் ரைட்டிங் 15 பெஸ்ட் ஆன்சர்ஸ், ரைட்டிங் 20 அவரேஜ் ஆன்சர்ஸ் டு கிளியர் தி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். ஸோ நான் அதை தான் வந்துட்டு நான் பார்க்குறேன். ஒரு இதில் இருக்கு பண்ணும்போது அந்த சாட் ஜிபிடி ஆகட்டும் இருக்கு, பட் கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கீவேர்ட்ஸ் வரையும் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, ரைட். ஸோ திருப்பியும் ப்ரிப்பரேஷன் பார்ட்டில் வருவோம். ஸோ நீங்கள் பிவைக்யூஸ், சிலபஸ் டிகோடடு, ஆன்சர் ரைட்டிங் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பண்ணிட்டு எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, ரைட். எவாலுவேஷன்ன்றது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சருமே நீங்கள் வெரி ஆனஸ்ட் என்ஜிடிஎஸ் ப்ரோக்ராமில் 1-to-1 இவாலுவேஷன் பண்ணுறோம். அதனால நான் உங்கள் ஆன்சர் காப்பி இவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். என் கூட தமிழ் சாரும் இருந்தார். அப்போ தமிழ் சாருமே உங்களுக்கு இவாலுவேட்லாம் காப்பிலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபீட்பேக் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது ஓகே, ரைட்டு. இப்போ இவாலுவேட்டர்ஸ் உங்களுக்கு ரோல் பிளே பண்ணாங்களா, இல்லைன்னா நம்மளே செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கலாமா? இல்லை இப்போ சாட் ஜிபிடி இவாலுவேஷன் கூட இருக்குல்ல? ஆமாம் சார். அதுவுமே இருக்கு. அது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சார் சாட் ஜிபிடி நான் அப்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் இப்போ நானுமே ஃப்ரெண்டோட ஆன்சரை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம பேப்பர் கொடுத்துட்டு நான் வந்து மாத்தி கரெக்ஷன் பண்ணிருக்கோம். சரி, அந்த 1-to-1 வந்து உட்காந்து நம்ம பேசுவோம்ல. ஆமா, இது வந்து இப்படி பண்ணிருக்கலாம், நம்ம ஆன்சரை பார்ப்போம், அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்றப்போ சாட் ஜிபிடி வந்துட்டு ஒன் சைட் ஃபிட்ஸ் ஆல்ன்ற மாதிரி ஒரு அப்ரோச் கொடுக்குங்க. சரி, வேற இப்போ நம்ம உட்காந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தையும் பார்ப்பாங்க, வீக்னஸையும் பார்ப்பாங்க. கரெக்ட். அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. உனக்கு இந்த மாதிரி தான் வருது ஆன்சர் ரைட்டிங். சில பேருக்கு ஆன்சர் பெருசா எழுதுவாங்க. கரெக்ட். சில பேர் வந்துட்டு கன்க்ளூஷன் எழுத வராது. சில பேர் ஸ்டார்டிங் ட்ரபிள் இன்ட்ரோடக்ஷன் எழுத வராது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குங்க, உங்க எத்திக்ஸ் ஆன்சர் பார்க்கும்போது மெயின்ஸுக்கு முன்னாடி ஆன்சர்ல 5 பாயிண்ட் 2 பேஜுக்கு எழுதி வச்சிருந்தீங்க. நல்ல நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் அவ்வளவு பெரிய பெரிய பாயிண்ட் எழுதி வச்சிருந்தீங்க. நம்ம கன்சைஸ் பண்ணி 7 பாயிண்ட் ஆகணும். ரைட், புரியுது. அந்த மாதிரி. சோ சாட் ஜிபிடி யூஸ் ஆகும், பட் எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். அது நமக்கு தெரியணும்ல சார். இப்போ அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. கரெக்ட். கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணாம இப்ப நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவேன். அது எப்படி திங்க் பண்ணுது? கரெக்ட். அது எப்படி என்னென்ன நான் யோசிக்காத எந்த ஆங்கிள் அது யோசிக்குது? கரெக்ட். ஓகே, அப்படின்ற அதை நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். எப்படி நம்ம யோசிக்கலாம்? என்னங்க இன்னைக்கு சாட் ஜிபிடி தான் ப்ரிப்பரேஷனாவே இருக்கு. இவங்க இண்டல்ஜ் ஆயிடுறாங்க நல்லா. கரெக்ட் சார். பட் நம்ம அந்த இண்டிபெண்டன்ட் திங்கிங் தானே சார் நீங்க ரொம்ப கரெக்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க தான் ஆன்சர் ரைட்டிங் எழுத போறீங்க. நாங்க போவே இந்த வருஷம் GS2ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனலிட்டிக்கலா வந்து கேட்டிருந்தாங்க. கரெக்ட். அப்ப அதுக்கு அந்த இடத்துல நம்ம சாட் ஜிபிடி தான் கை தேடும். கரெக்ட். சரி, ஓகே, ரைட்டுங்க. ஸோ அப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொன்னதை கன்சைஸ் பண்ணணும்னா அந்த 4-5 ஸ்டெப்ஸ் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பிவைக்யூஸ், செகண்ட் பாயிண்ட் இஸ் சிலபஸ் டிகோட், தேர்ட் பாயிண்ட் இஸ் டேக்கிங் நோட்ஸ், அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் யூ ரெஃபர்டு என்ன சொல்றது சாட் ஜிபிடிஸ் ஆர் ஆல் தீஸ் கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் அவைலபிள். தென் யூ ரோட் ஆன்சர்ஸ் அண்ட் காட் இவாலுவேட்டட். அண்ட் இவாலுவேட்டட்கான ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி டைரியில் நோட் பண்ணிப்பேன். ஓகே, இதுவுமே நோட் பண்ணுவீங்களா? நான் இப்போ சார் அப்போ நான் ஆன்சர் அப்லோட் பண்ணும்போது இந்த ஏரியாஸ் நான் ரொம்ப நல்லா பண்ணேன்னு நினைச்சு அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பட் 80% ஆஃப் த டைம் நான் என்ன நினைச்சு நான் சூப்பரா எழுதுறேன்னு கொடுத்தது எல்லாமே நான் வந்துட்டு ரொம்ப ஃபீட்பேக்ஸ் வந்து நிறைய வரும். ஓகே, இது பண்ண இருக்கக்கூடாது, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி எழுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. அப்ப அதெல்லாம் நான் ஆல்டர் பண்ண வேண்டியது. ஓகே, சோ இப்போ இந்த ஃபீட்பேக் ஒரு 2 ஃபீட்பேக் 3 ஃபீட்பேக் சொன்னோம்னா இந்த 2-3 ஃபீட்பேக்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்றது. சரி, ஓகே, ரைட். இப்போ எடுத்த உடனே நல்ல ஆன்சர் வராதா? அதாவது ஆன்சர் ரைட்டிங் இட்ஸ் அன் ஆர்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ பிவைக்யூ, சிலபஸ் டிகோடு ஓகேங்க, மெயின்ஸ் இருக்கு, சிலபஸ் நான் முடிச்சிட்டேன், பிவைக்யூஸ் பார்த்துட்டேன், நோட்ஸ் கூட எடுத்துட்டேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆன்சர் ரைட்டிங்க்கு வரணும். அவன் எழுதி தான் ஆகணும். எழுதாம பாஸ் பண்ண முடியாது, எழுதணும். எடுத்த உடனே வந்துடும் ஆன்சர் ரைட்டிங்க. எடுத்தோடனேனா எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க, இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்சர் ரைட்டிங்க்கு? சார் இது எனக்குமே இந்த கொஸ்டின் வந்தது. நானுமே கேட்டிருக்கேன் எவ்வளவு நாள் ஆகணும் அப்படின்னு. சரி, இதுக்கு வந்துட்டு இப்போ எப்படி சொல்றது, நம்ம இப்போ எந்த டைம்ல வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு அது டைம் பின் பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ப்ராக்ரஸ் தான். இப்போ இன்னமும் நான் எழுதுனாலும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்கோப் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்ட். ஸோ நம்ம இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. பட் இனிஷியலா நம்ம ஆரம்பிக்கும் போது ஆன்சர்ஸ் வில் பி தி வொர்ஸ்ட். ஓகே, பெருசா வந்து அதாவது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஃபேஸோ இல்லனா ஒரு ஸ்ட்ரகிளான ஃபேஸ் இருக்கும் தான். அது ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது, ஒரு லேர்னிங் ஃபேஸ். கண்டிப்பா லேர்னிங் ஃபேஸ், ஒரு லேர்னிங் ஃபேஸ் இருக்கும் தான். அந்த லேர்னிங் ஃபேஸை நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே, நம்ம அது பேரலா ஒர்க் பண்ணிட்டு இங்க தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஒரு 2-3 டெஸ்ட் எழுதுவோம், ஆன்சர் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்டாப் பண்ணிடுவோம். இனிமே நான் ஆன்சர் எழுத போறது இல்ல. கரெக்ட். அது ஒண்ணு.
இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எப்ப கண்டென்ட் ரெடி பண்றேனோ அப்பதான் ஆன்சர் ரைட்டிங்கே எழுதுவேன்றத வந்துட்டு நான் எப்ப நீச்சல் கத்துக்கிறேனோ அப்பதான் தண்ணியில இறங்குவோன்ற மாதிரி. கரெக்ட். அது 2மே நடக்காத விஷயங்கள். கரெக்ட். இது வந்து நான் பண்ண தப்பு. புரியுது. ஆனா நீங்க 28 டெஸ்டும் எழுதுனீங்க சார். இல்ல நான் மைண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா அமௌண்ட் கட்டியிருக்கோம். ஆமா. இப்ப நான் வந்து எடுக்கல அப்படின்னா நம்ம வேஸ்ட். அதுக்கப்புறம் வேஸ்ட் அப்படின்றதுனால எப்படியோ ஒண்ணு நம்ம எழுதணும். அது ஒஸ்டா கூட இருக்கட்டும். சரி. நான் எப்ப மார்க் எழுதும் போதும் நம்ம ஆஸ்பிரன்ஸ் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இல்ல. ஆமா. எழுதுனா கேவலமா இருக்கும். ஆமா. அது எனக்கே கேவலமா இருக்குன்னா திருத்துறவர் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுப்பாரு. கரெக்ட். இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால அதை எங்க பண்ணிடுவோம்னா ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணிடுவோம். ஆமா. அடுத்த வாரம் நான் டெஸ்ட் எழுத போறேன், அதுக்காக இப்ப எழுதி படிக்க போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் பேக்கடா கொடுப்பாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது, பேக்கடா கொடுப்பாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதவே மாட்டோம். ஆமா. நான் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டேன்னா, உன்னோட ஒரே ஒரு ஒர்க்கு நல்லா எழுத போறது இல்ல, எழுத போறேன். எழுத போறீங்க. கரெக்ட். கொஸ்டின் ஃபீட்பேக் அவங்க கொடுக்கட்டும். நம்ம வேலையை நம்ம பண்ணிடுவோம். அவங்க வேலையை அவங்க பண்ணிடுவோம். என்ன படிச்சிருக்கோமோ தெரிஞ்சதை வச்சு எழுதிடுவோம். இன்கேஸ் சார் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் எழுதணும், அந்த டிசிப்ளின் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 டெஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்றது படிச்சுட்டு எழுதுனேன். புரியுது. ஆமா. நல்லா ஞாபகம் இருக்கு. ஆன்சர் சூப்பரா இருந்தது. ஆமா. மாடல் ஆன்சர் இருக்கு. ஆமா. அந்த இன்னும் அது எனக்கு தெரியல இப்போ இருக்கா வீடியோ அதுன்ட்டு. உங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்களா, உங்க ஆன்சரை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆமா சார். சார் ஆக்சுவலா அந்த ஆன்சர் வந்துட்டு நான் ஸ்பாட்ல எழுதுனது. அது ஸ்பாட்ல எழுதுனது. அது வந்து பார்த்தது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் வந்து எழுதும்போது நான் டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஓகே படிச்சிருவேன், படிச்சுட்டு எழுதுவேன். அதுக்கு 5 கொஸ்டின் படிப்பேன், 5 கொஸ்டின் படிக்காம எழுதுவேன், குறைச்சிருவேன். அதுக்கப்புறம் தெரியுது தெரியல ஒரு கண்டென்ட் வந்துருச்சு, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. புரியுது. அப்படியே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 28 டெஸ்ட் ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு வந்து ஸ்கிப் பண்ணல, ஒரு எழுதுறோம், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கொஸ்டின் நீங்க கேளுங்க, நான் எப்படியோ எழுதிடுவேன், பேப்பரை ஃபில் பண்ணிடுவேன். கரெக்ட். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், சம்வேர் ஆர் தி அதர், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் டெஸ்ட் சீரிஸ் தாங்க இருந்தது. இன்னைக்கு ஆன்சர் ரைட்டிங் சொல்லி கொடுக்கறதுக்கே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமா ஆன்சர் ரைட்டிங் பண்றோமோ, அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 months ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் தாங்க ஸ்ட்ரகிள். கண்டிப்பா சார். அந்த ஸ்ட்ரகிள்ல நம்ம கொஞ்சம் அந்த 2 months ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டோம்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பிகம்ஸ் ஈஸி. மெயின் சிலபஸ் டீகோட் பண்ணி பிவிக்யூஸ் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறது எல்லாமே ஈஸி. சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 ஆப்ஷனல் 2 பேப்பர் எல்லாத்துக்குமே கண்டென்ட் எழுதுனீங்களா நோட்ஸ்? நான் வந்துட்டு இப்போ ரொம்பவுமே இதுல இருந்து எப்படி கேட்பானே தெரியல அப்படின்னா நான் வந்து எடுக்க மாட்டேன். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டன் கல்ச்சர் எடுத்துக்கிங்களா, ஹரப்பன், குப்தா, பாலாஸ், லிட்ரேச்சர், சரி, இது தாண்டி வேற எதுவும் படிக்கல. அப்போ இந்த வருஷம் இந்த சண்டேலா ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கேட்டதெல்லாம் சார் அந்த இடத்துல நான் மேனேஜ் பண்ணிட்டேன். சார் ஒரு சில ஏரியாஸ் அப்படிதான் சார், நம்ம அங்கேயும் தப்பு பண்ணுவோம். அது இப்ப இதை வந்து நம்மள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். நான் அதை கேட்டா என்ன பண்றது, போன வருஷம் இதை கேட்டா அப்படின்னு எங்கேயோ ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம். சரி, அதுக்காக கண்டென்ட் தேடி அலைவோம், அதை பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னல சார், நான் இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண போறேன், ப்ரிலிம்ஸ்க்கு பண்ண போறேன் மாதிரி. ஓகே. இப்ப இதுக்கு ஒரு 80 pages நோட்ஸ்லாம் இருந்துச்சு கடைசியா ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு. நான் 4 கொஸ்டின் 4 ஏரியா படிச்சுட்டு போவேன், கரெக்ட் படிப்பேன். அவன் நீங்க என்னதான் படிச்சுட்டு வந்தாலும் அவன் வந்துட்டு 6 ரூபாய்ன்ற மாதிரி ஒரு அரப்பன் தான் நான் கேட்க போறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சந்தையிலான்னு கேட்டுருவான். சந்தையிலாவை பத்தி நான் நெக்ஸ்ட் அரப்பன் விட கரெக்ட். அதாவது என்னன்னா, நீங்க படிக்கலன்றதுக்கு இப்படியும் ஒரு இல்லைங்க, தப்பு இல்லைங்க. பட் பேப்பர் 1ல irrespective of it you got 96 வந்து 91 கிட்ட வந்திருக்கு, which is like okay, நல்ல டீசென்ட்டான ஸ்கோர். ஓகே, 100 பண்ணிருக்கலாம், பட் ஓகே, ரைட், 91 is a decent score. என்ன நாங்க ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இருக்குல்ல, 90ல இருந்து அந்த 105 இருப்பாரு, அந்த 15 மார்க் ஹிஸ்டரியில தாங்க போகும். ஏன்னா நம்ம சொசைட்டி ஜியோகிராஃபி நல்லா படிச்சிருப்போம், நீங்க என்சிஆர்டி நல்லா படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரி தான் போகும். ஓகே, நோ இஷ்யூஸ், ரைட். ஸோ இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க, ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டைம் ஸ்பேன் எடுத்தது மெயின்ஸுக்கு? இப்போ 1, 2, 3, 4 அப்புறம் ஆப்ஷனல் 2, இது 6மே முடிக்க என்ன டைம் ஸ்பேன் எடுக்கும், என்ன டைம் ஸ்பேன் உங்களுக்கு எடுத்தது? சாரி டு இன்டரப்ட் அகைன். அதாவது என்னன்னா, நீங்க இயர் ஆன் இயர் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் டிராவல் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் பார்ட்ன்றதுனால. பட் உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்?
நம்ம இனிஷியலா அந்த நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நோட்ஸ் பக்கம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுலயே வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு அந்த 1.5 இயர்ஸ் இது பண்றோம்ல, அதுலயே வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். அப்ப அதனால தான் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம இங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகுது. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்லேப் ஏரியா லைக் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சரி, அதுக்கு வந்துட்டு டைம் கம்மியா தான் ஆகும். ஏன்னா சொசைட்டி கொஞ்சம் புதுசா படிக்கிற மாதிரி. சரி. இன்டர்னல் செக்யூரிட்டி புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஐஆர் கொஞ்சம் புதுசா, ஜிஎஸ் பேப்பர் 3 புதுசா தாங்க இருக்கும். அந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம். ஆனா நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பர்டன்லாம் ரொம்ப டிராஸ்டிக்கா குறையும் வரும்போது. சரி. ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்டெகிரேட்டடா பண்ணதுனால அது வந்துட்டு அந்த அந்த 3 மெயின்ஸ் அப்போ அந்த 80 டேஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸா போச்சு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நான் நிறையவே கத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே. முன்னாடி விஷயங்கள் தெரியாதெல்லாம் இந்த இடத்துல எப்படி ப்ராப்பரா டைம். இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? மெயின்ஸ்ன்றது ஒரு 20 ஸ்டெப் லேடர். 10 ஸ்டெப் ஃபர்ஸ்டே ஏறிடணும்ன்ற மாதிரி சொல்லலாமா? எடுத்துட்டோம். அந்த மீதி 10 ஸ்டெப் வந்து நீங்க அந்த 80 டேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. சரி, ஓகே, சூப்பர். ஓகே. சோ பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு நாள் எடுத்தது? அதான் சார். அந்த நம்ம பிலிம்ஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த அந்த ஃபேஸ் இருக்கும்போது ஜூன், ஜூலை அந்த மாதிரி. அந்த சோ ஒரு டென்டேட்டிவா ஒரு 6 மந்த்ஸ் சொல்லலாம். 6 மந்த்ஸ் எக்ஸாக்ட்லி. 6 மந்த்ஸ். ஒரு 6 to 8 மந்த்ஸ் எடுக்குமா ஒரு கேண்டிடேட்டுக்கு? ஆப்ஷனல் நம்ம எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணப்போ ஹானஸ்டா அது எடுக்கும் சார். எடுக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த டைமிங் பேசும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அதாவது என்னன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ சீக்கிரமா குயிக் இன்டர்வெல்ல வச்சிடுறாங்க. நீங்க 2017ல 18ல கொடுக்கும்போது 120 டேஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் 80 டேஸ். இப்போ பாருங்க ரிசல்ட்டுமே மேல தான் விடுவாங்க எப்பவுமே. இப்போ மார்ச்லயே வந்துருச்சு. அப்போ மேல ஆரம்பிச்சு மார்ச்க்குள்ளேயே மொத்தத்தையும் முடிச்சிடுறாங்க. அதாவது மார்ச் கூட இல்ல, ஃபெப்ருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த ஒரு 8 மந்த்ஸ் அப்படியே ஓடிடுதுங்க சீக்கிரமா. சரி, இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்னையும் பார்த்து ப்ரிப்பரேஷனையும் மெயின்டைன் பண்ணோம்னா இப்போ என்னன்னா ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துட்றேன், மெயின்ஸுக்கு வருதுன்னா மெயின்ஸ் படிக்கிறேன், அந்த 3 மாசம் மெயின்ஸ் படிக்கிறேன், திருப்பி ப்ரிலிம்ஸ், திருப்பி மெயின்ஸ். அப்போ அந்த ஒரு 8 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கன்சிஸ்டண்டா கொடுக்கறது இல்லையா? இது லூப்ல மாட்டிக்கிறது இல்லையா? சார் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் சார். இது வந்துட்டு வெரி வேலிட் கொஸ்டின். சரி, நான் வந்துட்டு அந்த லூப்ல மாற்றதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே. நான் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மெயினா லூப்ல மாற்றதுக்கு காரணமே நமக்கு விஷயம் தெரியும், ஆனா ஆக்ஷன்ல இறங்க மாட்டோம். ஓகே. இப்போ நானே ஏன் வந்து இந்த லூப் வந்து திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இனிஷியலா முன்னாடி வந்துட்டு அந்த சிசேட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்னால விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின்ஸ் வந்துட்டு ஒரு சில ஏரியாஸ் இன்னும் நல்லாவே டெஸ்ட் எல்லாம் எழுதிருக்கணும், அதில் தான் முன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி தள்ளி போவோம். அந்த சொன்னால சார் கடைசி டைம் தான் நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும். எக்ஸாம் வரும், அந்த விட்டுருவோம், எழுத மாட்டோம். மறுபடியும் அந்த லூப் இல்லை நான் கற்றுக்கிட்டேன், நான் மறுபடியும் நான் 8 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு போகாம முன்னாடியே இன்டென்சிவா இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி இப்போ நானே உங்ககிட்ட வந்தேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா வந்து டச்சில் இருந்தேன். ஸோ வெதர் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது இல்ல, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் நம்ம மெயின்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம், ப்ரிலிம்ஸும் பண்ணியிருப்போம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னா இனிமே நம்ம அந்த மென்டர் அப்படியே விட்டு போயிடுவோம், டச்சில் இருக்க மாட்டோம், மறுபடியும் ஆன்சர் ரைட்டிங் எழுத மாட்டோம். கரெக்ட். ஏன்னா இப்போ முக்கிய கிளியர் ஆகல அப்படின்னா அடுத்த டைம் ஒன்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம மறுபடியும் ஒரு டிசம்பர் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். 2 மாசம் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம், மறுபடியும் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெயின்ஸுக்கு டு பி ஆனஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஆமா, அந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த லூப்ல இருந்து வெளில வந்துடணும் அப்படின்னா இந்த மொமெண்ட் நம்ம ஓகே கிளியர் ஆகல அப்படின்னா உடனே மெயின்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ டு யூ திங்க் இட்ஸ் அட்வைசபிள் டு ஸ்கிப் அட்டெம்ப்ட்ஸ்? நடுவில் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணல, மெயின்ஸுக்காக நான் ஸ்கிப் பண்றேன், இல்ல ப்ரிலிம்ஸ்க்காக இதை ஸ்கிப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்றது வேலிடான பாயிண்டா? சார் இது வந்து அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் கொடுத்துட்டேன், சரி, அவங்களுக்கு தெரிய வருது நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, சரி, ஆன்சர் ரைட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஆப்ஷன் எல்லாம் டச் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்ப அட்வைசபிள் நான் சொல்லுவேன். ஆனா கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதுதான். அதாவது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஸ்கிப் பண்றது பிரச்சனை இல்லப்பா, அது எஸ்கேபிசம் ரூட்டா எடுத்துக்க கூடாது. நம்ம ஸ்கிப் பண்றதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மள மென்டலி ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கும். நானே அட்டெம்ப்ட் கொடுக்கல இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஃபயர் நமக்கு இருக்காது. கரெக்ட். இன்கேஸ் நம்ம அந்த ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணும்போது இல்ல அட்டெம்ப்ட் கொடுத்தாகணும், டைம் கம்மியா தான் இருக்கு அப்படின்றப்போ அந்த அதாவது இது எப்படி நாங்க அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா லூப், அட்டெம்ப்ட் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா கம்ஃபர்ட். ரெண்டுத்துலயுமே அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்போ ஒரு கேண்டிடேட் அட்டெம்ப்ட் கொடுக்க கூடாதுன்னா கன்சிஸ்டன்சியோட மெயின்டைன் பண்ணி, ஆமா, அது அந்த இதை வந்து நம்ம
டிசைட் பண்ணிடணும். டிசைட் இப்போ பண்ணி என்கிட்ட பர்சனலாக வந்து நான் கேட்டிருக்காங்க இந்த அட்டம்ப்ட் ஸ்கிப் பண்ணலாம் இருக்கேன். ஓகே நான் என்ன அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஆ. ரீசன் கேட்பேன் ஏன் அப்படின்ட்டு. இல்ல நான் இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணல ஆ. அப்படின்ட்டு. சரி என்ன வந்து உன்னோட கேரண்டி தட் ஆ. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் நீ கொடுக்கும்போது நீ ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிடுவேன். கரெக்ட். லெட்ஸ் டேக் நீ அந்த அட்டம்ப்ட் எழுதும் போது ஆப்ஷனல் ஒரு 50% தான் படிச்சிருக்கேன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். மறுபடியும் ஸ்கிப் பண்ணுவியா அது டவுட் வரும். கரெக்ட். இல்ல நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி நினைச்சு இப்பயும் கொடு. அந்த ப்ரெஷர் வந்து எடுத்துக்கோ. அது வந்து நான் சம்டைம்ஸ் உனக்கு மொமெண்டம் கொடுக்கும். கண்டிப்பா. கரெக்ட். ஏன்னா அது நம்ம ஷூரா சொல்ல முடியாது. இப்போ இன்கேஸ் நான் சொல்றேன் 2027 கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. யார் வந்து 2027 கிளியர் ஆகிடும் அப்படின்றதுக்கு வந்துட்டு அந்த இதுல நம்ம மாட்டிக்க கூடாது. லேர்னிங்ஸா எடுத்துக்கிட்டு அதை சீரியஸா எடுத்துக்கணும். ஓகே. இல்லைங்க, வரும்போதே எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் 2 இயர்ஸா வருவேன், 2 இயர்ஸா இந்த ஃபீல்டுக்கு கொடுக்கலான் இருக்கேன், 3 இயர்ஸா கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும் சார்? இப்போ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் சார் இங்கே கீ. அவங்க கிட்ட அந்த அந்த அட் எனி காஸ்ட் வந்து டிவியேட் ஆகாம இருக்கும். பட் அங்கே கொஸ்டின் மார்க்கே அதுதான். இப்போ நான் அந்த முன்னாடி அட்டம்ஸ் வந்து கொடுத்தப்ப நானும் டிவியேட் ஆயிருக்கேன். ஓகே, மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கேன். நம்ம முன்னாடி வந்துட்டு இப்போ ஷோர் ஷார்ட்டாக இருக்கணும். நான் எழுதுறேன், நான் இது இப்படி தான் இருக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கான்டாக்டில் இருக்கணும். ஒன்று அப்படி இருக்கலாம். ஓகே. ரெகுலராக நான் டெஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ ஏன்னா 22ல் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் போட்டேன். 23 வந்துட்டு அந்த ஸ்பேன் வந்து நான் எப்படி இது பண்ணேன்னா டெஸ்ட் சீரிஸ் போட்டேன். ஓகே. அக்டோபர் வரையுமே நம்ம வந்து டச்ல இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டா இப்போ நம்ம இப்போ இல்லை அவங்ககிட்ட இன்கேஸ் நான் போடாமல் போயிருந்தேன்னா டிசம்பர் வரையும் நான் மெயின்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். ஆன்சர் ரைட்டிங்ல இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு பீரியாடிக்கலா, அதாவது எதர் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, கான்ஸ்டன்ட் ரிச்ல இருந்துகிட்டே இருங்க. சரி, ஓகே. சிம்பிள் ஒரே வேர்டு இதுல சொன்னோம்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப அதான் கீ. கன்சிஸ்டன்சி இஸ் கீ. சரி, ஓகே, ரைட். வாட் டு யூ திங்க் மெயின்ஸுக்காக இதை தாண்டி ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம இப்போ பேசுற பாயிண்ட்ஸ்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னா பிவைக்யூஸ், நோட்ஸ், சிலபஸ், ஆன்சர் ரைட்டிங், இவாலுவேஷன், டெஸ்ட், கன்சிஸ்டன்சி எல்லாமே பேசிட்டோம். அட்டெம்ப்டும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுக்கணுன்றதையும் பேசிட்டோம். இதை தாண்டி ஒரு கேண்டிடேட் என்ன செய்யணும் சார்? ரொம்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்களும் செல்ஃபா நிறைய ஒர்க் பண்ணுவோம். எஃபர்ட் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு இப்போ ஓகே ஒருட்ட ஆன்சர் எவாலுவேஷன் வாங்குறேன், ஓகே என்னோட ஒர்க் முடிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நாம வந்துட்டு ஒரு அந்த ஒரு பார்ட் நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணோம். எந்த ஏரியா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வருது, எங்க வீக்கா இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நான் வந்துட்டு அந்த ஜேர்னல் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி இப்போ ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு எங்க சில பேருக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம எடுத்தோம்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சில பேர் பாயிண்ட்ஸ் எழுத மாட்டாங்க, பேரா எழுதுவாங்க. கரெக்ட். சில பேருக்கு கிராஃப் மேப் எதுவுமே வராது. ஜாகிரபி இருந்தாலும் மேப் போட வராது. சில பேருக்கு டயகிராம் அடிச்சு தள்ளுவாங்க. சில பேருக்கு டயகிராம் எந்த क्वेश्चन கேட்டாலும் டயகிராம் போடுவாங்க. கரெக்ட். சோ அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து அவங்க வந்து உட்கார்ந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுல ஏதோ டவுட்ஸ் வரும்போது இங்க வந்து கேட்கலாம். அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. நான் ஃபுல்லா வந்துட்டேன் சார், என்ன நீங்க வந்து கிளியர் பண்ணி வச்சிடுங்க அப்படின்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இங்க நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், எஃபோர்ட் போடணும். இப்ப இந்த ஏரியால நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. கரெக்ட். இஃப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் ஐ அம் டெல்லிங் யூ மக் தி சிலபஸ், ரைட் தி சிலபஸ் கீவேர்ட்னா நீங்க போய் அந்த எஃபர்ட்டை எடுக்கணும் கண்டிப்பா. அப்ப அது வரையும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நான் இதுல எனக்கு டக்குன்னு ஜெனரேட் ஆகல, டைம் இப்ப எத்திக்ஸ்ல பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்றது அப்படின்னா அது அவங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எங்க வந்து டைம் எடுக்குது, எதனால எடுக்குது. இப்ப இந்த கொஸ்டின் இப்போ கோட் பேஸ்டு கொஸ்டின் எழுத முடியல, எக்ஸாம்பிள்ஸ் என்னால ஜெனரேட் பண்ண முடியல. இன்கேஸ் இஃப் தே ஆர் கெட்டிங் நீங்க வந்து உங்க எக்ஸாம்பிள்ஸ் டைவர்சிஃபைடா இல்லை அப்படின்னா இங்க வந்து கேட்கலாம், சார் நான் இது எழுதுறேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருது. ஆக்சுவலி இந்த பியூட்டி ஆஃப் மெயின்ஸே என்ன தெரியுமா? இட்ஸ் வெரி ஈஸி டு இம்ப்ரூவ். இட்ஸ் நாட் லைக் ப்ரிலிம்ஸ். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஃபிக்ஸட். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை 100 பேர் 100 சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் எப்பவுமே இது சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் கிராக் பண்றாங்கன்னு வைங்களேன் ப்ரிலிம்ஸை. 15,000 பேர்கிட்டையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். வெரி ட்ரூ. சரிங்களா? பட் மெயின்ஸ் அப்படி கிடையாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ ஆன்சர் எழுதிதான் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துதான் ஆகணும். யூபிஎஸ்சி என்ன எழுதுற மார்க் கொடுப்பாங்களோ அதை எழுதிதான் ஆகணும் கண்டிப்பா. அண்ட் சிலபஸை தாண்டி கொஸ்டின் வெளியாகவும் போறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரைட்டு. சரி, இப்போ இது எல்லாமே பேசணும் இல்லையா? இங்க ஒரு ஃபேக்டரு நம்ம டச்சே பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. எவ்ரி கேண்டிடேட் ஷுட் ஸ்டடி நியூஸ் பேப்பர்ஸ். சரி, ரைட்டு.
எவ்வளோ நேரம் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கணும்? அதாவது ஒரு டேக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னா எவ்வளோ நேரம் படிக்கணும்ன்றீங்க? இது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நேரம் ஆகும், போக போக கொஞ்சம் கம்மியாகும், இதெல்லாம் ரைட்டு. பட் டென்டேட்டிவா எவ்வளோ நேரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் அந்த இனிஷியல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சரி. ஏன்னா இது இதுலேயும் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி நிறைய மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கு. சரி. நம்ம ஒரு டக்குன்னு பார்ப்போம், பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும், நம்மளும் பாயிண்ட்டை லிங்க் பண்ணுவோம், இல்லை மெயின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கணும். அதாவது என்னன்னா கன்சிஸ்டன்சிக்காக. ஆமாம் தெரிஞ்சுக்கணும் என்ன போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ நியூஸ் பேப்பருக்கு நோட்ஸ் எடுக்கணுமா? அது வந்துட்டு நான் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருந்துச்சு, அதுல இருந்து என்னால ஜென்ரேட் பண்ண முடியும்னா நான் எடுத்துப்பேன். சரி சார் இப்போ ஹானஸ்டா சொல்லட்டுமா? நீங்கன்ட்டு இல்லைங்க, யாருமே எடுக்கல. ஓகே, கிளியர் பண்றவங்க சொல்றேன். பட் ஓகே, ரைட், சாரி, சொல்லுங்க. ஓகே, எடுக்கல. ஏன்னா இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆர்டிகல் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல இருந்து. சரி, கண்டிப்பா அதுல இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் மத்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா வந்திருக்கும். இது ஹியூமன்லி இம்பாசிபிள் டு கவர் ஆல் த நியூஸ் பேப்பர், ஆல் த இஷ்யூஸ். சரி, ரொம்ப ஹெட்லைன்ஸ் என்ன வருதோ அட்லீஸ்ட் நம்ம காதுலயாவது கேட்டுக்கணும், கண்ணிலையாவது பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த அவேர்னஸ் இருக்கணும்ன்றதுக்காக பாத்துக்கிறது. ஓகே, அதான். சரி, இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சு அதுல இருந்து எவ்வளவு ஆன்சர்ஸ் நீங்க மெயின்ஸ்ல அப்படியே எழுதுனீங்க? நான் கேக்குறது புரியுது. இது நான் சர்க்காஸ்டிக்காவே கேக்குறேன்ட்டு இருக்கட்டும், பட் ரியாலிட்டியை சொல்றதுக்காக. கண்டிப்பா சார். டைரக்ட் ஹிட்ன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல படிச்சதை வந்துட்டு நான் நிறைய இதுல பார்த்திருக்கேன், யூடியூப்ல வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பட் உங்களை வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட் பண்றதுக்கு எனேபிள் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். பட் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் த டைரக்ட் இட். நான் அந்த ஆர்டிகல் அந்த எடிட்டோரியல் படிச்சது அப்படியே கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. லைக் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஸ்டாட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் வந்துட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர் ஆகட்டும், எக்கனாமி, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, நம்ம ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4ன்னே பேசலாம். சரி, ஜிஎஸ் பேப்பர் 1க்கு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு யூஸ் ஆச்சா? எங்க சார் யூஸ் ஆச்சு? இல்லங்க, நீங்க சொன்னாதான், நாங்க சொன்னா அதான் நான் யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சுனாமி வந்துட்டு அப்ப ரஷ்யா சம்திங் அந்த ரீஜன் வந்து சுனாமி பத்தி கேட்டிருந்தான், இவ்வளவுதான். ஆமா, கரண்ட் அஃபேர் வந்திருக்குன்ற நான் இந்த ஆர்டிக்கல்ல இதுல படிச்சேன் அப்படிலாம் வந்துட்டு இது பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வந்து டு பி ஆனஸ்ட் அந்த 88 days வந்து நமக்கு இதுக்கு தான் சார் டைம் இருக்கும், என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி ஆன்சர் ரைட் எல்லாம் பண்ணணும், ஆப்ஷனல் கவர் பண்ணிருக்கோம், எஸ்ஏ எழுதணும், டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்போம், நிறையா பேக்லாக் பண்ணலாம் இருக்கும், நிறைய பேக்லாக் இருக்கும், அதை கவர் பண்ணணும், அதிலே போயிட்டு இருப்போம். ஸோ டைரக்ட் ஹிட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜிஎஸ் பேப்பர் 2 3 2லயும் அதே இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர் இஷ்யூஸ், பார்லிமெண்ட் இஷ்யூஸ், சுப்ரீம் கோர்ட் அப்போ ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அது தீமா எடுத்துட்டு we can expect from this area அப்படின்ட்டு அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரி, அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக நியூஸ் பேப்பர் பார்க்கறது ரைட்டுங்க, கண்டென்ட்டுக்காக பார்க்கறது கண்டென்ட்டுக்காக அப்படின்றது வந்துட்டு. சரி, ஓகே, புரியுதுங்க. சரி, ரைட். 4க்கு ஜிஎஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ். 4க்கு வந்து சொல்லவே தெரியல. நம்ம ஆல்ரெடி நம்ம தான் நோட்ஸ் அவன் கிளியர் பண்ண எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு மெட்டீரியல் இருக்கும். அவன் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் இருக்கும். சரி, அது போக மற்ற ஏரியாஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். லைக் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், மேப்ப கூகுள் அது நம்ம எந்த டாபிக்ல இருந்து போட்டோமோ அதை வந்து எடுத்துடலாம். சரி, அதுக்கு ரொம்ப மெனக்கட்டணும் அப்படின்றது அவசியம். அதாவது ஜிஎஸ் பேப்பர் 1 2 3 4க்கு நீங்க எடுக்கிற நோட்ஸ் தான் முக்கியமே தவிர்த்து நியூஸ் பேப்பர் பார்த்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ணிப்பீங்க அப்படின்றது இல்ல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேற்று ஏதோ ஒன்று இஷ்யூஸ் வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நக்சலிசம் பேசணும், நான் என்ன பண்ணுவோம்னா அந்த டாபிக் படிக்கும்போது நக்சலிசம் போயிட்டா நம்ம கூகுள் நியூஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். நியூஸ்னு போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 monthsல என்ன இஷ்யூஸ் வந்துச்சோ அதை கொடுத்துருவோம், அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். கரெக்ட். அதாவது டாபிக்கை வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்களே ஒழிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டாபிக் போகலாம். சூப்பர், ஓகே, வெரி குட்ங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ட்டு இருக்கும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க கிளாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களா? பண்ண சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, ரைட். எல்லா ஆன்சருமே பெஸ்டா எழுதுறீங்களா, ஆவரேஜா எழுதுறீங்களா, இல்ல எப்படி? இது சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு டு பி ஆனஸ்ட் இது எல்லாரும் நம்ம அந்த மெயின்ஸ் அப்பியர் ஆகிற எல்லாருமே சொல்றது, அங்க போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னடா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நீங்க கவர் பண்ணாத ஏரியால இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கண்டிப்பா இல்லங்க, பிரிலிம்ஸ்ல தான் அப்படின்னா மெயின்ஸ்லயும். ஆமா, நான் வந்து சிம்பிளா சொல்லுவேன், மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் மேனேஜிங் தி திங்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன்.
சரி, அப்போ நீங்க மேனேஜ் பண்றீங்க. வர்றவங்க எல்லாருமே மேனேஜ் பண்றாங்கல்ல? புரியல சார். வர்றவங்க எல்லாருமே மேனேஜ் தானே பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் பிகம் எ ட்ரெண்ட். சரியா? அப்போ உங்களது கிளியர் ஆகுது, அவங்களது கிளியர் ஆகல எப்படி? சார் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பெட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். கரெக்ட். நம்ம வந்து ஆவரேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, புவர் கரெக்ட். மேனேஜ்மெண்ட் இருக்கு. கரெக்ட். அட்லீஸ்ட் நம்ம அந்த கீவேர்ட்ஸ் வச்சு அந்த வி ஷுட் மேக் தெம் பிலீவ் தட் எவால்வேட்டர் இருக்கிறது வந்துட்டு ஓகே டீசென்ட்டா அட்ரஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பிலீஃப் கொடுத்துரும். அதாவது மேனேஜ்மெண்ட்லயே பெட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஓகே. இன்னொரு விஷயம் ஹானஸ்டா சொல்லட்டுமா? என்னன்னா கேண்டிடேட்ஸ்க்கே தெரியாது, பட் சொல்றேன். என்னன்னா நீங்க கன்சிஸ்டன்டா ஆன்சர் ரைட்டிங் பண்ணிருக்கீங்க, கன்சிஸ்டன்டா உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. அப்போ என்னன்னா அந்த நோட்ஸும் அந்த ஆன்சர் ரைட்டிங் உடைய பிராக்டிஸும் எக்ஸாம் ஹால்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரூ. ஸோ இது வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு ஆஸ்பிரண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே அறியாம அதோடைய பெனிஃபிட் வந்து எக்ஸாம் ஹால்ல கிடைச்சிடும். கண்டிப்பா. அது ஆப்ஷனலாக இருக்கட்டும், ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 ஆக இருக்கட்டும். சரி, ஓகே, ரைட். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெயின்ஸ் அவ்வளோ டஃபா ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்து பயப்படுற மாதிரி? சார் இது வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லும்போது நான் வந்து பயப்பட்டேன். ஓகே. அப்பீர் ஆகிற வரைக்கும் பயந்தேன். ஆகிற வரைக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டில் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு 10 மார்க் இப்போ நீங்க நம்ம சந்தேலாலாம் கேட்டீங்களா, சந்தேலானா அப்படியே டிட்டோவா எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். நினைச்ச ஆள். சரி. நான் எப்ப அந்த ரியாலிட்டி வந்து அப்படிலாம் எழுத முடியாது, அந்த இடத்துல நீ போயிட்டு ஒரு தெரிஞ்சது எழுதிட்டு வரதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி வந்துச்சோ, நல்ல கொஸ்டின் நல்லா அட்ரஸ் பண்ணும், தெரியாத கொஸ்டினை மேனேஜ் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது நான் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, ரைட். ஆப்ஷனலுக்கு என்ன பண்ணீங்க? ஆப்ஷனலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? இது தவிர்த்து வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களா? ஏன்னா ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 நீங்க ஜிஎஸ் மெயின்ஸ்க்கு தான் நம்ம கூட இருந்தீங்க, ரைட். ஆப்ஷனல் உங்க ஆப்ஷனல் ஆந்த்ரோபாலஜி. சரி, ஓகே, ரைட். ஆந்த்ரோபாலஜிக்கு உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்திருக்கு? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த சிலபஸ்ல ரொம்ப ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப நல்லா திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாஸ் பார்த்தேன். பிவைக்யூ நான் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு 2011ல இருந்து 24 வரைக்கும் எந்த சிலபஸ் எடுத்துப்பேன். அந்த சிலபஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 6 அந்த யூனிட் 6ல என்னென்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்கன்றதை எடுப்பேன். அது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸோட கீவேர்ட்ஸ் தனியாக எடுத்துப்பேன். அப்புறம் ஒன்றும் அந்த ஏதோ ஒரு இடத்துல நான் கீவேர்ட்ஸை போட்டுருந்துட்டே போவேன். மார்க் எழுதும் போதுமே இது ரிலேட்டடா கேட்டாங்க அப்படின்னா நான் கீவேர்ட்ஸ் அப்ளை பண்ணிடுவேன். ஓகே, ஓகே, ரைட். ஸோ அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜிஎஸ்க்கும் ஆப்ஷனுக்கும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அதுல வந்து கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கும். நான் பிரிச்சிட்டேன் சார். நான் வந்துட்டு சார் நான் டூ பி ஆனஸ்ட் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே படிச்சுட்டு ரொம்ப ஸ்கோர் பண்ணுன்ற மைண்ட் வந்துட்டு நான் அந்த மாதிரி வந்து இல்லை. ஓகே. ஹை யீல்டிங் ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே. அதாவது நம்மளால எவ்வளவு முடியும். ஓகே. அந்த இதுல தான் போனேன். அதை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு நான் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு படிச்சுட்டு 100க்கு 40 வாங்குறதை விட 60 தான் நான் படிப்பேன். 60க்கு 60 வாங்குவேன், இல்லை 55 வாங்குவேன். புரியுது. அந்த மாதிரி நான் புரியுது. இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒர்க்கும் இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டுங்க. வெரி குட். இல்ல கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, ரைட். இதை தவிர்த்து மெயின்ஸுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ ஃப்ரெஷர்ஸ் தாங்க பார்ப்பாங்க நிறைய பேர். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணாதவங்க பார்ப்பாங்க. அவங்க இப்போதான் ஸ்டார்டிங் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இனிமேல் தான் நான் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வர்றவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாட் யூ சஜஸ்ட்? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கட்டும், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், நான் கண்டென்ட் பார்க்கணும்னா நீங்க என்னன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் விஷயம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிலபஸை அவங்க பார்க்கணும் சார். சிலபஸை பார்க்கணும். நான் வந்து ஜூனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் சரி சிலபஸ் பார்த்தீங்களான்னா இல்லை பார்க்கல. மெயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, சிலபஸே பார்க்க மாட்டாங்க. ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு 6 months ஆயிடும். சரி. அப்போ அது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லல சார் சிலபஸ் வந்து நான் பார்த்தது இல்லை அப்படிமா. சரி, அதாவது சிலபஸ் இருக்குன்னு மறந்துடுறாங்க. சரி, என்ன சோர்ஸ் அப்படின்னா இல்ல ஜஸ்ட் படிப்பேன் அவ்வளவுதான், கொஸ்டின் கேட்டா எழுதுவேன் அப்படின்ற மாதிரி. சரி, அதாவது சிலபஸ் பார்க்கணும். சரி, வேற ரெண்டாவது அது அப்படியே ஃபாலோ பண்ணி பிவைக்யூ அவங்க எப்படி கேட்டிருக்காங்க பிவைக்யூஸ் பார்க்கணும். சரி, இது ரெண்டு இப்ப பாத்துட்டாங்க அப்படின்னா யாரும் எழுத மாட்டாங்க. நானும் எழுதுனது இல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு அது இனிஷியலி நம்ம எதுக்கு எழுதிட்டு படிச்சுட்டு எழுதுவோன்ட்டு அந்த பயத்தை விட்டுட்டு முடிவு பண்ணிடணும். நான் எழுத போறது ஒஸ்டா தான் இருக்க போகுது. 10 கொஸ்டின் 10 தடவை 10 டெஸ்ட் எழுதினாலும் அது ஒஸ்டா தான் இருக்க போகுதுன்றத முடிவு பண்ண ஓகே எழுதுங்க. அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் சால்வ் ஆயிடும். எழுத நம்ம கத்துப்போம். எந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல சார். நான் வந்து பெரிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல நம்ம இந்த இன்செக்யூரிட்டிஸ் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்போம். ஐ எம் வீக் இன் ஆன்சர் ரைட்டிங், இல்ல நான் வந்துட்டு அந்த இன்டெலெக்சுவல் வீக்னஸ் வந்துட்டு வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடும்ன்றதுனாலே நம்ம நிறைய பேர் எழுத மாட்டோம்.
அதெல்லாம் விட்டு இப்ப நம்ம ஒரு மென்டர்ட்ட வந்து நான் காட்டும் போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஒரு நிறைய கழுவி ஊத்துவாங்க, அது எதுக்கு எழுதிக்கிட்டு, கழுவி ஊத்துட்டுமே கரெக்ட் அப்படின்ற மைண்ட் செட். இல்லைங்க, ஹானஸ்ட்லி சொல்லணும்னா அந்த இன்டென்ஷன் இருக்காது. எந்த ஒரு ஆன்சர் லைவ் இவாலுவேஷனுக்கு நீங்க வரீங்கன்னு வைங்களேன், லைவ் இவாலுவேஷன்ல கரெக்டா இந்த இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு ஃபீட்பேக் ஒரு இவாலுவேட்டர் கொடுத்துருவாரு. ஒரு நல்ல இவாலுவேட்டருக்கு அது அழகு. அது எஸ், தேர் மைட் பி சம் ஏரியாஸ் வேர் அவங்களுக்கே அறியாம இந்த ஆன்சர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க இப்படி இதை எழுதணும் தான், அதாவது திக்னாதான் ஒரு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது அது பண்ணிடுவாங்க. பட் ஆன்சர் எழுத வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸோடைய கடமை. கண்டிப்பா சார். இப்போ நான் சில டெஸ்ட் வந்துட்டு எழுதுறதுக்கு மெயின் காரணம், ஒரு சில கொஸ்டின் நான் எழுதும்போது 10 கொஸ்டின் கேக்குறீங்கன்னா நான் 7 கொஸ்டின் தான் எழுதிருப்பேன். 3 கொஸ்டின் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒன்று எழுதிடுவோம். இப்ப நான் எழுதுனாதான் அதுக்கு நீங்க ஃபீட்பேக் என்னோட ரைட்டிங் ஸ்டைல் என்ன, நான் அனலிட்டிக்கலா திங்க் பண்ணி எழுதுறேன்னா இல்ல கொஸ்டினுக்கு டிமாண்ட் அட்ரஸ் பண்ணலாம் தெரியும். அதுக்கு தான் நீங்க சஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம பண்ணாம அந்த 3 கொஸ்டின் வந்து நான் இந்த எழுதிடுவேன். அப்பதான் சொல்லுவாங்க நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணிருங்க, இன்கேஸ் தெரியாத கொஸ்டினுக்கு நீங்க எப்படி யோசிக்கணும், அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபீட்பேக் வரும். ஸோ எழுதணும், பயப்படாம எழுதி ஃபேஸ் பண்ணணும் சார். ஃபேஸ் பண்ணணும். ஓகே, ஒரு லைவ் இவாலுவேட்டர் கிட்ட போயிட்டு ஃபேஸ் பண்ணணும். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிரணும். பரவாயில்ல, கத்துக்கணும். சிம்பிளா நீங்க இப்போ நம்ம பேசினதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒருத்தர் இருக்கான் ஆன்சர் ரைட்டிங் ரேஞ்சுன்னா பிவேக்யூ பாரு, சிலபஸை படி, பிவேக்யூவை பாரு, புரியலன்னா கூட 2-3 வாட்டி பாரு, டெஸ்ட் வைப்பாங்க, ஆன்சரை எழுதி எடுத்துட்டு போய் காமிச்சிடு, ஒரு வாட்டி காமிச்சு ஃபீட்பேக் வாங்கிக்கணும். உட்காந்துக்கிட்டே இருந்தா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரணும். இது கம்ஃபர்ட் ஜோன் இல்லைங்க, இது ஒர்க். எக்ஸாம் வந்துருச்சுன்னா இது கண்டிப்பா ஒர்க். ஒன்ஸ் ஒரு 2 months கிராஸ் பண்றோம்னா அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோன் வந்துருங்க. கரெக்ட். சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ இது தவிர்த்து வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா மீன்ஸ்க்காக? சார் இதுதான் சார் பிரைமரியா நான் சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணது, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறதும் இதுதான். இதெல்லாம் விட்டுட்டு கண்டென்ட் பின்னாடி ஓடாம கண்டென்ட் ஓரளவுக்கு தான். ஆமா, அது ஒரு 20-30% கண்டென்ட் வச்சுட்டு கரெக்ட் அந்த இருக்கிற கண்டென்ட்டே வந்து நம்ம எழுதி எவால்வேட் பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கிறது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். ஒரு மென்டாருக்கு கிளீனா தெரியுங்க, ஒருத்தர் இவாலுவேட்டர் இருக்கார்ல, இட்ஸ் லைக் அன் கேம் ஆஃப் செஸ். விளையாடுறவங்களுக்கு அந்த கேம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஆன்சர் எழுதுறீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம எத்திக்ஸ்க்கு உட்காந்தோம் இல்லையா, எத்திக்ஸ்க்கு உட்காரும் போது உங்க ஆன்சர்ஸ்ல வந்து நீங்க ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறீங்க. ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஸ்காலர்ஸா இருக்கு, நம்ம அந்த 2 பாயிண்ட்டை 1 பாயிண்ட் ஆக்கணும், கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோம். ஸோ அப்போ என்னன்னா ஒரு இவாலுவேட்டர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆன்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது டெஃபினட்டா இருக்கும். புரியுது. சரி, ஓகே, ரைட். So I think means part is done with this. Then we'll move on to the next part, that is the interview part. Yes. Seringla. First of all, congratulations for getting 185 in interview. Thank you. Seringla, which is one of the important zone for you getting into service in நான் சொல்லுவேன். Very true. ஏன்னா ஒரு மார்க்குக்கு 10 ரேங்க் 20 ரேங்க் இருக்கும்போது 185 is a very good score. 200 வாங்குறவங்க இருப்பாங்க, பட் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்கோர்ல இருந்து இந்த ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சரி, ரைட். இன்டர்வியூ, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்டர்வியூ? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. திஸ் டைம் 2 இன்டர்வியூ போயிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க, இந்த வாட்டி வந்திருக்கீங்க. 2 இன்டர்வியூடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃபரன்ஸ்ல சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்துட்டு என்ன சொல்றது, நான் 2024ல வந்து போகும்போது கண்டென்ட் இல்ல அந்த மாதிரி, அதாவது அது பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்றதே மறந்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க, நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு சரி என்னால ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்ண முடியல. ஒரு பேசவே இல்லை நான். சரி, ஓகே, கேட்டதுக்கு ஆன்சர் சொன்னேன். சரி, ஓகே, ரேண்டமா இருந்துச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. பட் இந்த இன்டர்ன் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஓப்பன். நான் வந்துட்டு ஒரு இப்போ நான் ரிசர்வ்டா இல்லை, இது சொல்லலாமா சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் ரிசர்வ்டா இல்லை. தென் ஓகே, என்ன தோணுதோ நம்ம வந்து பேச போறது தப்பு இல்ல, மனசுல இருக்கிறது நம்ம பேச போறோம். அதேதான், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இல்ல சார் அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அப்படி இருக்கு சார், அட் தி சேம் டைம் இப்படி இதெல்லாம் இருக்கு சார் அப்படின்றப்ப அவங்களும் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகி தான் போச்சு. சரி, ஓகே. எந்த போர்டுங்க? எனக்கு ராஜ்சுக்லா சார். ராஜ்சுக்லா போர்டு. சரி, ஓகே, ரைட். ராஜ்சுக்லா போர்டு சார் கிட்ட 185 வாங்குறீங்கனாலே பெரிய விஷயம். சரி, ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இன்டர்வியூ கைடன்ஸ்க்குலாம் சரி, ஈவன் வி டிட் 1-to-1 மென்டார்ஷிப், அதெல்லாம் ரைட். இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, எனக்கு இங்கிலீஷ் வரல, என்னுடைய பர்சனாலிட்டி சரியில்லை, ஐ எம் நாட் குட் இன் கம்யூனிகேட்டிங் அண்ட் மை வேர்ட்ஸ் ஆர் நாட் அலைன்டு,
இந்த வேர்டு நான் யூஸ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் பேரியரே நிறைய பேருக்கு இருக்கும். சரிங்களா? லாங்குவேஜ் பேரியர் ரியலி பிளேஸ் அ ரோல் இன் யூபிஎஸ்சி இன்டர்வியூவா? சார் லாங்குவேஜ் பிளேஸ் அ ரோல், பட் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரோல் வந்து பிளே பண்ணல. நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க திங்க் பண்றது வந்து பெட்டரா அவனுக்கு புரிஞ்சிடணும் சார். ஓகே, அதாவது நான் யோசிக்கிறது பேசிட்டேன்னா போதும். அது வந்து ஓகே, அதுல வந்து அப்படியே ஒரு நல்ல இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வந்து நான் அதை ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு வந்து பெட்டரா வந்துட்டு ரொம்ப ஃப்ளூயண்டா வந்து எல்லாம் பேச மாட்டேன். இல்லக்கா, ஹானஸ்டா சொல்லட்டுமா, நம்ம இங்கிலீஷ் கூட நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்திருக்கு. பட் அப்படி இருந்து கூட நம்ம நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கோம். அததான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இது இங்கிலீஷ் ஒரு மேட்டர் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அதான் சார் நான் சொன்ன மாதிரி தான். பேசிக் அந்த அந்த லெவல்ல பிகினர் லெவல் இருந்தா கூட போதும். அவங்க வந்துட்டு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் சார். லைக் ரொம்ப 200+ வாங்கியிருப்பாங்க மார்க்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது. பட் அதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். அப்ப இனிஷியலா அந்த தாட் இருந்துச்சு, இல்ல நல்லா பேசணும் போல, நுனியில இங்கிலீஷ் பேசணும் போல. அதாவது என்னன்னா 200+ வாங்கியிருக்காங்கன்னா செம டேலண்ட் போல அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கன்வே ஆகுது. அதுதான் பார்க்கறேன். இது நம்மளோட லிமிடெட் பிலீஃப் தான் இப்படி இருக்கணும் அப்படின்றது. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. சரி, ஓகே, ரைட். இன்டர்வியூக்கு ஒருத்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்டர்வியூ இப்போ ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தோம், மெயின்ஸுக்கு பார்த்தோம், பிவைக்யூஸ் எல்லாம் ரைட்டு. இன்டர்வியூக்கு ஒரு கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நான் 2 தடவை வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆமா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இருக்கிறதுலயே ஒரு ரொம்ப ஜாலியா, கொஞ்சம் ஈஸியா, அட் தி சேம் டைம் நிறைய எஃபோர்ட் போடுற ஒரு ஏரியா வந்துட்டு இன்டர்வியூ. ஆமாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் டு பி ஆனஸ்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல தான் நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுப்போம். கரெக்ட். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு போல அப்படின்றது நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம क्वेश्चन ஆன்சர் பண்ணுவோம், இல்ல எழுதுவோம், பேச மாட்டோம். அப்ப பேசும்போது நிறைய கண்டென்ட் டம்ப் பண்ணி உள்ள நிறைய இருக்கும். அந்த பேசும்போது வார்த்தை முட்டுதுன்ற மாதிரி பேச மாட்டோம். ஆர்டிகுலேஷன் வந்து பயங்கரமா டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கணும். அது நான் வந்து பண்ணேன். அதுவும் எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடுத்தது வந்துட்டு போற மீட் பண்றோம், பேசுறோம், அதுதான் என்னோட ரோல். சரி, கேட்குற கொஸ்டினுக்கு என்னால கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆர்டிகுலேட் பண்ணி டெலிவரி பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி. நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட், பட் பார்த்துக்கணும். இப்போ நானே வந்துட்டு இப்போ இந்த ரெகுலராக நியூஸ் வந்துட்டே இருக்கும். February 24 எனக்கு இன்டர்வியூ. அப்போ இருந்த நியூஸ் ஒரு மாதம் கழிச்சு காணாமல் போயிடும், இன்னொரு புது நியூஸ் வந்துடும். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் நார்மல், வந்துட்டே தான் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு பர்சனை எப்படி இது பண்ணணும்னா பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது, பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வேல்யூஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறது. அந்த அவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ்ல. நம்ம சிலபஸ் டிகோட் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்குமே பண்ணோம். அந்த என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் இப்படியும் பேசலாம், எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறது அப்படின்றது. இப்போ நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். வேற இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வேற எங்க வேணாலும் மார்க் கொடுக்கலாம். அது வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பேசும்போதும் அதெல்லாம் அந்த வேல்யூஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணி நம்ம பேசுறது அட்வைசபிள். சரி, ஓகே. இப்போ ப்ரிப்பரேஷன் பத்தி பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேச போறோம், ஸோ நிறைய பேசணும். இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட ஒரு பார்ட்டா இருக்கணும். அதாவது இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம பிவைக்யூ சால்வ் பண்ணி OMRல மார்க் பண்ணணும், மெயின்ஸ்ல எழுதணும், இன்டர்வியூல நிறைய பேசணும். அதேதான். சரி, ஓகே, பேசணும், ரைட். இப்போ என்னன்னா இன்டர்வியூனாலே யூடியூப் ஓபன் பண்ணுங்க, மாக். சரிங்களா? அதாவது என்னன்னா why do you want to become an IAS? அதுக்கப்புறம் இப்படி what do you think about this, what do you think about this, இன்டர்வியூல இந்த பதில் R1, இன்டர்வியூல இந்த பதில் 180 மார்க், இன்டர்வியூல இந்த பதில் 200 மார்க் அப்படின்ற மாதிரி மார்க்ஸ்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. பட் ரியாலிட்டியாவே மார்க்ஸ் ஹெல்ப் பண்ணுதுங்க, இல்லைன்ட்டு இல்லை. பட் ரியாலிட்டியாவே இதெல்லாம் தாண்டி வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்? ஒரு கேண்டிடேட் ரியலாவே இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு? சார் நான் ஒண்ணுதான் சார் விஷயம். அவங்க எதுவுமே அவங்க இன்ட்ரோகேஷன்லாம் நடக்க போறது இல்லை. சரி, நமக்கு தான் தெரியும் இன்டர்வியூ. அவங்களுக்கு வந்துட்டு அந்த 2500 பேர்த்துல 1 ஆஃப் த பர்சன், அவ்வளவுதான் அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன கேட்க போறாங்க, நம்ம பர்சனாலிட்டி செக் பண்ண போறாங்க. சரி, அவங்க நம்ம தான் பயப்படுறோம், இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவாங்களோ. பேங்கெல்லாம் சொன்னாங்க 6th அட்டெம்ப்ட்க்கு மேல 160க்கு மேல போட மாட்டாங்க. அதாவது வயசாக மார்க் அட்டெம்ப்டாக மார்க் போட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் he got 193. சூப்பர். இப்போ எனக்கு வந்துட்டு 8th attempt I got 185. அதே ஒரு மித்து தான். அந்த மாதிரி அவங்க பாக்குறது இல்ல. மார்க்கிங் இஸ் லைக் என்ன சொல்றது, இதெல்லாம் பெர்செப்ஷன். அந்த அரை மணி நேரத்துல நீ பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் இங்க மார்க். நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ற, எதுக்கு அது
2வது விஷயம் வந்துட்டு அந்த இதெல்லாமே ஒரு ப்ரெஷர் தான். நான் நிறைய மார்க்ஸ் கொடுக்கணும், அங்க வந்துட்டு இப்படி கேட்டா அப்படி சொல்லணும் அப்படின்னு. அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த 30 மினிட்ஸ்ல நாம என்ன ஒரிஜினாலிட்டி அதுதான் வெளியில வரப்போகுது. கரெக்ட். அப்ப அதை நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப ஆர்டிகுலேஷன்ஸ்ல தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா ப்ராப்பரா ஒப்பீனியன் எடுக்கிறதுல அந்த மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் வீக்னஸா ஃபீல் பண்றனோ அதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு அதை தான் இம்ப்ரூவ் பண்ண பாத்தீங்க. சரி, ஓகே. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்களும் நிறைய மார்க்ஸ் அட்டன் பண்ணீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உங்க ட்ராக் லிஸ்டும் வச்சிருந்தேன். ஸோ ட்ராக் லிஸ்ட் வைக்கும்போது எனக்கும் கிளீனா தெரிஞ்சது. சரி, நீங்க இன்டர்வியூ நிறைய 1-to-1 செஷன்ஸும் பண்ணோம். ஸோ வாட் டு யூ திங்க் ஹஸ் ஒர்க்ட் அவுட் ஃபார் யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ 185 வாங்கினதுக்கு? வாட் டு யூ திங்க் ஹஸ் ஒர்க்ட் அவுட்? சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சொல்ல வர்ற ஆன்சரை வச்சு ஓகே அவங்க லைன்ல வந்து நம்ம ஹிட் பண்ணலாம். ஓகே இந்த லைன்ல தான் அப்படின்றது. அது வந்துட்டு மார்க்லயும் நான் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். 1-to-1ல எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்துச்சு மார்க்ல. இப்போ மார்க்ல எனக்கு என்ன பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்றது பயம் போயிடும். டிஃபரண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது 5 சீனியர் மெம்பர்ஸ் உட்காரும் போது அவங்க நடுவில் நம்ம உட்காரும் போது அந்த பயம், ஐயோ ஆமா அந்த மார்க் ஃபியர் வந்து போயிடும். மெயினா அதுதான், நான் அந்த ஃபியர் போகணும், நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி நல்லா பேசணும். சரி, அது அந்த ட்ரைனிங் அந்த இடத்துல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு 1-to-1 வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ட்ரைனிங்க்கு 1-to-1. ஆமா. பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு மார்க். சரி, இப்போ நான் எக்யூப் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம இதே இடத்துல வந்து உட்காந்துரும். ஆமா. நீங்க வந்து கொஸ்டின் ஜெனரேட் பண்ணீங்க. ஆமா. நான் கேட்பீங்க. ஆமா. நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆமா. சபரீஸ் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படிம்பீங்க. கரெக்ட். தட் மேட் சென்ஸ் டு ஓகே, நான் சொன்னது கரெக்ட் தான், இப்படியும் சொல்லியிருக்கலாம். ஆமா. அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அந்த வேல்யூஸ் இன்கார்பரேட் பண்ணது அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இன்டர்வியூ இருந்துச்சப்போ வந்துட்டு நம்ம நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து மீட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துப்போம். அதெல்லாம் கலெக்டிவா கொண்டு வந்து தான் அந்த 1/2 an hourல கொண்டு போய் நம்ம வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு இந்த பர்டிகுலரா நம்ம பர்சனலா வந்து மீட் பண்ணும்போது லைக் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. நம்ம பண்றதானே அங்கதான் போர்ட்ல வந்து பின் பாயிண்ட்லாம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. வருவோம், நம்ம ஃபீட்பேக் ஒரு 2 minutes உட்காருவோம். ஓகே யூ ஹேவ் டன் திஸ் குட், ஓகே யூ வில் பெர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்ட்டு அனுப்பிடுவாங்க. கரெக்ட். பட் நம்ம 1-to-1ல உட்காரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இப்படி சொல்லாதடா மச்சான், இப்படி சொல்றா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸ்பாட் கரெக்ஷன்ஸ் கிடைக்கும். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்றது, ஆட் பண்ணாம இருக்கிறது. அதாவது மார்க்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். 1-to-1 கைடன்ஸ் அண்ட் 1-to-1 மென்டார்ஷிப் இருக்கும்போது ஒரு பீரியாடிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர்ல டைலர் மேட். ஏன்னா ஹானஸ்டா லாஸ்ட் 3 இயர்ஸ்ங்க 3 இயர்ஸ் 1-to-1 பண்றோம். 1-to-1 மென்டார்ஷிப்ஸ் கன்சிஸ்டன்டா 185 பிளஸ் இருக்கு. 200 டச் பண்ணிருக்கோம். அது நீங்கன்ட்டு இல்ல, கிளியர் பண்றவங்க அப்னேஷா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட் இயர் தமிழர்சியா இருக்கட்டும், இல்ல பிரசனாவா இருக்கட்டும், 184 190 200 இருக்கு. அப்போ உட்காரும் போது ஒரு விஷயம் கிளீனா தெரியுது. என்னன்னா 1-to-1ல மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணலாம். ஆமா சார். வேற மார்க்ல போயிட்டு நல்ல ஒரு காம்பிடன்ட் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட, அண்ட் அதுவுமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு மார்க்லாம் நல்ல ஃப்ரீயாவே அவைலபிளா கொடுக்குறாங்க. ஸோ நல்ல மார்க்ல போயிட்டு நம்ம உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சரி, ஓகே, ரைட். இதெல்லாமே இன்டர்வியூக்காக. வேற ஏதாவது இன்டர்வியூ பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சார் நான் பர்சனலா வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுமே வந்துட்டு பிலிம்ஸ்ல இருந்தே கொண்டு போறது நல்லது அப்படின்றத முடியாது. இல்லாம ஜெனரலா சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம ரொம்ப டெப்தா வந்து போகாம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதாகட்டும், ஓகே, எடுத்து தைரியமா பேசுறதாகட்டும், நம்ம எந்த ரிசர்வேஷனும் இல்லாம எனக்கு இதுதான் தோணுது, அதுக்கு ஏன் ரீசனிங் அந்த மாதிரி. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒரு 2-3 விஷயம் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருப்போம், இதை ஏன் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்கோம். அதுதான் சொல்றேன். அது வந்து இருக்கும்போது நல்லா இருக்கும். அது எல்லாமே ப்ராசஸ் தானே சார். நம்ம ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் எல்லாமே இன்டெகிரேட்டட் தான். சரி, ஓகே, மேபி வில் ட்ரை டு இன்கார்பரேட் தட். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இன்டர்வியூ புரியுதுங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் முடிஞ்சது. அண்ட் இன்னொரு விஷயம் இது சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 22 வீடியோ போட்டோம், பாட்காஸ்ட் வீடியோ போடும்போது உங்க மெசேஜ், சார் சூப்பர் சார், 23 24 வீடியோ, 25 லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க
அடுத்த வாட்டி என் பாட்காஸ்ட் அங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமா சார். அண்ட் சீரியஸ்லி சொல்றேங்க, நம்ம பேசினது பழிச்சிருச்சுங்க. கண்டிப்பா சார், உண்மை. பை காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பா. ஸோ எஸ், ஸோ இப்போ காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லும் போது இந்த ஒரு ஜர்னி, ஏன்னா கண்ணால பாக்குறோங்க, கண்ணால பாக்குறோம். சரி, ஓகே. அண்ட் பர்சனலா ஒரு விஷயம் கேட்குறேன், பிகாஸ் ஐ நோ யூ பர்சனலி அண்ட் எல்லாமே நம்ம இவ்வளோ பேசினதுனால பர்சனலா கேட்குறேன். ஹவு மச் காட் ஹஸ் ஹெல்ப் யூ அண்ட் பிலீஃப் ஹஸ் ஹெல்ப் யூ? லைக் உங்க சரி, இது ஒரு ரிலீஜியஸான கொஸ்டினா நினைச்சுக்காதீங்க. இல்ல சார். சரிங்களா? அண்ட் ஐ நோ ஹவு மச் ஸ்பிரிச்சுவல் யூ ஆர் ஆல்சோ. விபாசனா மெடிடேஷன் அங்க இருக்கட்டும், எல்லாம் ரைட்டு. ரியாலிட்டியை சொல்லுங்க. ஹவு ஹஸ் காட் அண்ட் பிலீஃப் ஹஸ் ஹெல்ப் யூ? சார், எனக்கு எப்பயுமே ஒரு பிலீஃப் இருக்கு, நமக்கு மேல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. சரி, அது பர்டிகுலர் காட் அப்படின்றத தாண்டி எஃபோர்ட் தான். எஃபோர்ட் மேட்டர்ஸ் a lot. அது தாண்டி, ஏன்னா இப்ப போன வருஷம் இன்டர்வியூ போனா 2 மார்க்ல வரல. ஆமாங்க. அப்ப இந்த தடவை போனோம் 2 மார்க் எங்கேயோ ஒன்று வந்திருக்கலாம். ஆமா, பட் சம்திங் வந்து டிலே ஆகுது. அது போக அன்சர்டனிட்டியில டிராவல் பண்ணுவோம். சார், எனக்கு 2018ல அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது தெரியாது ஐ வில் கிளியர் 2026ல அப்படின்னு. கரெக்ட். தெரிஞ்சிருந்தா நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போமா, இந்த ஃபீல்டு பார்த்துக்கு வந்துருப்போம் தெரியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்ற மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துருப்போம். அன்சர்டனிட்டி வந்து ஃபேஸ் பண்ணும்போது we need some support. எஸ். ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து வரும், கண்டிப்பா வந்து நீ கிளியர் பண்ணிடுவ. ஆமா, ஒரு பிலீஃப். எஸ். அது வந்து நம்மள வந்துட்டு ஒரு இப்ப கன்சிஸ்டன்சி எல்லாம் சொன்னீங்களா, ஒரு சஸ்டைனா ஒரு எஃபோர்ட் போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு எதையும் தாண்டி ஒரு பிலீஃப். எஸ். அப்போ ராஜ்சுக்லா சார் போர்டு கிடைச்சது. ஆமா. அதுக்கு முன்னாடி ராஜ்சுக்லா சார் போர்டா என்ன இல்லைங்க, நான் கூட நிறைய பேர் கிட்ட சொன்னா 185 வாங்கினாரு சபரீஷ், ராஜ்சுக்லா போர்டு வாய்ப்பே இல்லைங்க, அவரெல்லாம் போடவே மாட்டாரு மார்க்கு அப்படின்ட்டு. அதான் சார். இப்போ இன்கேஸ் டு பி ஆனஸ்ட் இப்போ 175 போட்டிருந்தாரு, ஆமா, ஐ வுட் ஹவ் பீன் அவுட் ஆஃப் தி லிஸ்ட். இப்போ இந்த பாட்காஸ்ட் நடந்திருக்காது. கரெக்ட். 185 அப்படின்றப்போ எல்லாமே பிக்சரே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட். இப்போ எல்லாமே அக்குமுலேஷன் ஆஃப் நம்ம எஃபோர்ட், பெர்சிவரன்ஸ், நம்ம ஹார்ட் ஒர்க், பிளெஸிங்ஸ் வந்து பிளேஸ் a major role. போன வருஷம் இப்படி அந்த 2 மார்க் அந்த 2 மார்க் ரொம்ப சிம்பிளா தெரியும். கரெக்ட். பட் இட் பிளேஸ் a major role. சோ அந்த நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருந்ததுக்கு அந்த த்ரோட் தி ஜர்னி ரொம்ப ப்ரே பண்ணுவீங்களா? சார், ப்ரே இன் தி சென்ஸ், டு பி ஆனஸ்ட் ரொம்ப பயப்பட்டா ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி. பட் அந்த எப்பயுமே மார்னிங் அந்த ரிச்சுவல்ஸ் வந்துட்டு சும்மா சம்திங் ஒரு கூட ஒருத்தர் இருக்கான் அப்படின்றப்ப பயமா இல்லாம அந்த மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற ஒரு பேஷன்ஸ் உள்ள எக்ஸாமுங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சரிங்களா? அப்போ இந்த டைம்ல எய்தர் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஆனா சப்போர்ட்டை விட்டுட்டு நம்ம ஊரெல்லாம் விட்டுட்டு சென்னையில வந்து இருந்து இவ்வளவு வருஷம் படிக்கிறோம்னா, அப்போ அந்த பிலீஃப் அண்ட் காட் அப்படின்றதுல நான் இன்சிஸ்ட் பண்ணோன்ட்டு இருந்தேன். ஏன்னா ஒன் திங் விச் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் யூ சீரியஸ்லி இந்த ஒரு விஷயங்க, விச் இஸ் பிலீஃப் இன் காட். So God is there, everything will be great. This time I firmly believe that God is so kind to me. Yes. So God has been kind to you. அதனால தான் உங்களை இவ்வளவு அட்டெம்ப்ட் எழுதவும் வச்சிருக்காரு. கண்டிப்பா சார். சரிங்களா? ஸோ அதனால தான் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கன்சிஸ்டன்சி பர்சிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கே ஒரு பேஷன்ஸ் அண்ட் இது வேணுங்க. கண்டிப்பா. ஸோ which is why I took this topic also, like என்ன God அப்படின்ட்டு. So I am very happy for you, sir. Thank you, sir. This moment வந்துட்டு என்னோட அப்பா அம்மா, என்னோட பிரதர் தினேஷ் குமார், ஓகே, அப்புறம் என்னோட மென்டர்ஸ், ஓகே, டீச்சர்ஸ், ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே காட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். I will be remain grateful for everything, everyone. Yes, Sabrish. And honestly இன்னொரு ஒரு எண்டிங் நோட்டாவே சொல்றேன். பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேருடைய ஜேர்னி நம்ம பார்க்குறோம். எஸ். அண்ட் நிறைய பாட்காஸ்ட் அண்ட் ஜேர்னிஸ் எல்லாமே வரும். உங்களுடைய ஜேர்னின்ட்டு இருக்கு இல்லையா? நான் ரிசல்ட் டேல கூட அந்த ரிசல்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இப்போவும் திரும்ப சொல்கிறேன். ஒன் திங் டு லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்னா இட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் தேர்ட் திங் பிலீஃப். அந்த ஒரு பொறுமையா நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னைக்கு என்னன்னாங்க, ஆத்திர அவசரத்துக்கு யூபிஎஸ்சி வேணும்ன்றாங்க. சார் கண்டிப்பா. ஏன்னா இன்ஸ்டிடியூட் சைட்ல இருந்து ஜென்யூனா படிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு தெரியுதுங்க. புரியுது சார், புரியுது. ஸோ என்னன்னா, பட் இதெல்லாம் தாண்டி பேஷன்ஸா கன்சிஸ்டன்டா இருந்து கிடைக்கும்ட்டு நீங்க சக்சீட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எல்லாருக்குமே அந்த ப்ரிப்பரேஷன் ப்ரெஷர் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும் சார். எல்லா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் இங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க பேசிடுறாங்க நாங்க வேறன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரோட ப்ராப்ளம் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி ஒன் திங் பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, ரைட் கைடன்ஸ், ரைட்ன்னு சொன்னீங்க பாருங்க.
that is like really a good thing to appreciate. So congratulations. Thank you, sir. And this nation needs people like you to be in service. So கண்டிப்பா சார். சரிங்களா? பாக்குற யங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு முன்ன ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க டெஃபினட்டா சொல்லுங்க. எஸ் சார். அகாடமிக்ஸ் வந்துட்டு தாண்டி அந்த எங்கேயோ நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். நம்ம பெட்டர் திங் வந்து மேக் பண்றதுக்கு, ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. யூபிஎஸ்சி வந்துட்டு ஒன் ஆஃப் த அவென்யூ நான் வந்து பாக்குறேன். ஓகே, இது இருந்தாலும் நம்ம பெட்டரா இருப்போம், இது இல்லை அப்படின்னாலும் இன்னமும் பெட்டராகவே இருப்போம். எந்த ஃபீல்டு போனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸல்னஸ், நம்ம அந்த ஒரு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம்ல, ஏதோ ஒரு பிறவி எடுத்து வந்திருப்போம், அதுக்கான இது வந்துட்டு கண்டிப்பா அடைவோம் அப்படின்றது. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, எஃபர்ட் எடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா you will succeed ன்னு சொல்றீங்க. எனி ஃபீல்ட், எனி endeavor, இது நாட் only யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஃபீல்ட்ல நம்ம இருக்கன்றதால நம்ம பேசுறோம். நாளைக்கு நீங்க யூபிஎஸ்சி விட்டு வெளியே போனாலுமே இதை மறந்துட கூடாது. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஸோ ரைட், நான் பெரிய விஷயத்த சொல்லிட்டேன். ரைட் சபீஷ், ரைட் தென். சரி, ஓகேங்க. ஸோ ஐ திங்க் வில் எண்ட் திஸ் வீடியோ ரைட் நவ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.